ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ ஓடிக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒரு மெயில் ஐடி இந்த மாதிரி லெட்டரை காமிக்கிறோம், ஒரு பேப்பரில் இந்த எழுத்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கலரை வச்சு மறைச்சிருவாங்க, அப்படியே கோடு போட்டு வச்சுருப்பாங்க. அது அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அது தெரிய மாட்டேது, ப்ளர் பண்ண தெரியல. அந்த ப்ளர் பண்ணுற ஆப்ஷன் எங்கே இருக்குது, அது எப்படி எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் கைன் மாஸ்டர்னா கைன் மாஸ்டர் போய்க்கோங்க. இப்போது கைன் மாஸ்டர் போயாச்சு. இப்போது கொஞ்சம் லோட் ஆகுது, லேட் ஆகுது. எல்லாருமே கைன் மாஸ்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதில் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போது ஏதோ ஒரு பிக்சர் எடுக்கலாமே. என்ன பிக்சர்? இம்போர்ட்னு கொடுத்தாச்சு. இப்போ என்னோடய சேனல் ஏதோ ஒரு பிக்சர் கொடுக்குறேன், டிக்கு கொடுக்குறேன். இப்போது இது லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டிக் கொடுத்துட்டேன். இப்போது இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக போங்க. பேசிக் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேசிக் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த ஜெனியூஸ் பிளர்ன்னு இருக்குது பாருங்கள். இது இருந்தால் லைட்டாக பிளர் மட்டும் பண்ணலாம், அவ்வளோதான். வீடியோ பிளர்ராக மட்டும் காட்டும். சரி, வீடியோங்கிறேன் இதை. இப்போது இதோ பிளர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ டிக் கொடுத்தோன்னே பிளர்ராக இருக்குது பாருங்கள். எழுத்து சரியாக கண்ணுக்கே தெரியலை பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எழுத்து எதுவுமே கண்ணுக்கு சரியாக தெரியல பாருங்கள். அதே இப்போ இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தெரியுது. இப்போ திரும்பி எஃபெக்ட் தொடுறேன், பேசிக் எஃபெக்ட் தொடுறேன். இதை கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள், இந்த எழுத்துலாம் எப்படி தெரியுது பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது. இப்போ எழுத்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இதை நம்ம எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ சில பேர் மெயில் ஐடி காட்டுறாங்கன்னா இப்படி வச்சு எப்படி வச்சுக்கலாம் மெயில் ஐடியை. எப்படி இப்போது ஹலோ நண்பா வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்குன்னு இல்லை, நிறையா இது இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ப்ளர் பண்ணணும். இதோ தெரியுதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யூடியூப்பில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உங்கள் சேனல் நம்ம சேனல் ப்ரொமோஷன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் யூடியூபர்.